ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறப்ப இல்லை யாருக்காவது வெயிட் பண்ணிகிட்ருக்கிறப்ப இந்த மாதிரி சென்டென்சஸை மனசுக்குள்ளே ஃப்ரேம் பண்ணி நீங்களாக இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லி பார்க்கணும். இந்த கன்ஜங்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி அப்படி சொல்லி பார்க்குறப்ப சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். ஸோ ஈஸியாக உங்களால் இங்கிலீஷில் பேச முடியும், எழுத முடியும். கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னா இணைப்பு சொற்கள். அதாவது ஒரு சின்ன சென்டென்ஸ் இன்னொரு சின்ன சென்டென்ஸ் ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற வார்த்தை கன்ஜங்ஷன். இதில் க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கிற வார்த்தை கன்ஜங்ஷன்ஸ். முக்கியமான கன்ஜங்ஷன்ஸ், நிறையா கன்ஜங்ஷன்ஸ் இருக்குது, அதில் முக்கியமான கன்ஜங்ஷன்ஸ். ஏன் முக்கியமானது அப்படின்னா அடிக்கடி யூஸ் பண்ணுவோம், தட்ஸ் ஆல். பிகாஸ் அப்படின்னா ஏனென்றால், ஆர் அப்படின்னா அல்லது, இஃப் அப்படின்னா இருந்தால். ஓகே, இதை வச்சு நீங்கள் இந்த வீடியோவில் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. இப்போ பிகாஸ் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ண போகிறீங்க. அதில் ஐ ஒர்க் அப்படிங்கிற 2 வார்த்தையை யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியாது, எனக்கு தெரியாது, அதில் கிராமர் மிஸ்டேக் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த எக்ஸசைஸை பண்ணணும். கிராமர் மிஸ்டேக் வரட்டும். கிராமர் மிஸ்டேக் வந்தால் தான் அது என்ன மிஸ்டேக், அது எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். கிராமர் மிஸ்டேக் வரும், அதனால் நான் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண மாட்டேன், அதனால் நான் இங்கிலீஷில் பேச மாட்டேன், இப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம்னா இங்கிலீஷில் பேச முடியாது, எழுத முடியாது. ஸோ ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஷியூராக டெவலப்மெண்ட் இருக்கும். அகெயின், பிகாஸ் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி கீழே இருக்கிற வாக்கியங்களை நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. அதில் சப்ஜெக்ட் வேர்ப் நான் கொடுத்துட்டேன். ஐ ஒர்க் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ், இன்னொன்று ஹீ டாக் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான சென்டென்சஸ் தான். கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் பார்த்து திருத்திக்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஐ கேனாட் ஒர்க் பிகாஸ் ஐ ஆம் டயர்டு. என்னால் வேலை செய்ய முடியாது, ஏன்னா நான் டயர்ட் ஆகிட்டேன். ஐ கேனாட் ஒர்க் பிகாஸ் ஐ ஆம் டயர்ட். அதே மாதிரி அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ஹீ டாக்ஸ் சாஃப்ட்லி பிகாஸ் ஹீ இஸ் வெரி கைண்ட். அவர் மிகவும் கனிவாக பேசுகிறார், ஏனென்றால் அவர் மிகவும் அன்பானவர். ஹீ டாக்ஸ், அந்த கிராமர் அப்ளை ஆகிருக்கு பாருங்கள். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் கிராமர். அதாவது சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற கிராமர் அப்ளை ஆகிருக்கு. ஓகே, சிங்குலர் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும், ப்ளூரல் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணக்கூடாது. ஹீ டாக்ஸ். அகைன் பிகாஸ் யூஸ் பண்ணி இன்னொரு 2 சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. வி ஈட், ஒரு சப்ஜெக்ட் ஒரு வேர்ப் கொடுத்துட்டேன். அதே மாதிரி ஷீ சிங், இன்னொரு சென்டென்ஸ். நாங்கள் வேகமாக சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம், ஏனென்றால் நாங்கள் பசியாக இருக்கிறோம். அவர் மிக அழகாக பாடுகிறார், ஏனென்றால் அவர் ஒரு பாடகி. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். நாங்கள் வேகமாக சாப்பிடுகிறோம், ஏனென்றால் நாங்கள் பசியாக இருக்கிறோம். வி ஈட் ஃபாஸ்ட் பிகாஸ் வி ஆர் ஹங்க்ரி. ஓகே, அடுத்து சி சிங்ஸ் லவ்லி பிகாஸ் சி இஸ் அ ப்ரொஃபஷனல் சிங்கர். சி சிங்ஸ், ஷீ அப்படிங்கிறது சிங்குலர், ஒருமை, அதனால வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம். இந்த சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. பிகாஸ் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணியாச்சு. அடுத்து ஆர், இதுவும் அடிக்கடி யூஸ் பண்ணுற கன்ஜங்ஷன். ஆர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அல்லது. கோ டூ, 2 வேர்ப் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இதை வச்சு நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். அதே மாதிரி அடுத்ததுலேயே 2 வேர்ப்ஸ், ட்ரைவ், டாக். வீடியோ பாஸ் பண்ணிட்டு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். யூ கோ டு கிளாஸ் ஆர் டூ திஸ் ஒர்க். கிளாஸுக்கு போ அல்லது இந்த வேலையை செய். யூ கோ டு கிளாஸ் ஆர் டூ திஸ் ஒர்க். ட்ரைவ், டாக். ஆஸ்க் ஹிம் டு ட்ரைவ் ஹிஸ் வெஹிக்கிள் ஆர் டாக். அவரோட வெஹிக்கிளை, அவரோட வண்டியை ஓட்ட சொல்லுங்கள் அல்லது பேச சொல்லுங்கள். ரெண்டையுமே ஒரே நேரத்தில் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. அனதர் சென்டென்சஸ். டான்ஸ், டேக். ஆஸ்க், ஸ்டடி. நீங்கள் ஆடும் பயிற்சி செய்யுங்கள் அல்லது ஓய்வு எடுங்கள். அவரை படிக்கும்படி கேட்டுக்கொள்ளுங்கள் அல்லது அவர் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியாது, நெகட்டிவில் வருது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஆர், அல்லது. யூ ப்ராக்டிஸ் டான்ஸ் ஆர் டேக் ரெஸ்ட்.
நீ டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணு, இல்லை என்றால் ரெஸ்ட் எடு. ஆஸ்க் ஸ்டடி. ஆஸ்க் ஹிம் டு ஸ்டடி ஆர் ஹீ வில் நாட் கெட் குட் மார்க்ஸ். ஆஸ்க் ஹிம் அதாவது கேட்டுக்கொள், படிக்கும்படி கேட்டுக்கொள். ஆஸ்க் ஹிம் டு ஸ்டடி ஆர் ஹீ வில் நாட் கெட் குட் மார்க்ஸ். அல்லது அவரால் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியாது. இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்து நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இருக்குது. அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு முக்கியமான கன்ஜங்ஷன் இஃப். நீங்கள் அங்கு செல்ல விரும்பினால் நீங்கள் செல்லுங்கள். அவர் அங்கு சென்றால் அவர் தனது ஹால் டிக்கெட்டை பெறுவார். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யூஸ் த கிவன் வேர்ட்ஸ் டு ஃப்ரேம் த சென்டென்சஸ். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். இஃப் யூ வாண்ட் டு கோ தேர் யூ கோ. நீ எங்கே போக விரும்பினால் போ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் கோ கெட். இஃப் ஹீ கோஸ் தேர் ஹீ வில் கெட் த ஹால் டிக்கெட். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வருது, அட் தி சேம் டைம் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் வருது பாருங்கள். இஃப் ஹீ கோஸ் தேர், ஹீ வந்திருக்கிறதுனால வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம். இஃப் ஹீ கோஸ் தேர் ஹீ வில் கெட் த ஹால் டிக்கெட். அகெயின் த சேம் கன்ஜங்ஷன் இஃப். தே கிவ். அவர்கள் பணம் கொடுத்தால் அதை வங்கியில் செலுத்தவும். இட் பிரேக். இது திறக்கவில்லை என்றால் உடைக்கவும். வங்கியில் செலுத்தவும். செலுத்துறதுக்கு இங்கிலீஷில் என்ன? இந்த மாதிரி அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தைகளுக்கு இங்கிலீஷ் டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இதில் தான் டிலே ஆகும் நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லா வார்த்தைகளுக்கும் நீங்கள் இங்கிலீஷ் டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கிற தேவையில்லை. முக்கியமான வார்த்தைகளுக்கு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் தெரிஞ்சுக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இஃப் தே கிவ் மணி டெபாசிட் இட் இன் தி பேங்க். ஸோ பேங்கில் செலுத்துதல், டெபாசிட் பண்ணுறது. இஃப் தே கிவ் மணி டெபாசிட் இட் இன் தி பேங்க். ஸோ செலுத்துதல் அப்படிங்கிறதுக்கு டெபாசிட். ஸோ இந்த டெபாசிட் அப்படிங்கிற வார்த்தையை நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஓகே, ஸோ இது நிறைய சென்டென்சஸ் நீங்கள் இதே மாதிரி ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வெக்காபுலரி எப்போவுமே ஞாபகத்தில் இருக்கும். இட் பிரேக். இஃப் இட் டசன்ட் ஓப்பன் பிரேக் இட். இஃப் இட் டஸ் நாட் ஓப்பன் பிரேக் இட். இந்த சென்டென்ஸில் டஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? தட் இஸ் த ப்ராக்டிஸ். ஓகே, இஃப் இட் நாட் ஓப்பன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த இடத்துல ஒரு ஹெல்பிங் வேர்ப் கண்டிப்பாக வேணும். அப்போ அது என்ன வேர்பாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கிறது தான் ப்ராக்டிஸ். இஃப் இட் டசன்ட் ஓப்பன் பிரேக் இட். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணத்தான் நம்மளுக்கு நிறைய டவுட்ஸ் கிளியர் ஆகும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் இங்கிலீஷில் பேச முடியும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.